வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டருக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் சொல்லி எது மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க, நம்ம எப்படி அவேர்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. இது முழுக்க முழுக்க அவங்க பொதுநலன் கருதி தான் இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட போகிறேன். இப்போ நம்ம கோச்சிங் சென்டருக்காரங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு எடுத்தோன்னே நாங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 10 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பொய் சொல்லாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் இது மாதிரி ஒன்றும் தெரியாதவங்க ஏமாற்றாதீங்க. ஏன்னா இப்போ ரொம்ப ஷார்ட் டைமு ஏன்னா இருக்கிறதுல குரூப் 1 கேடரஸ்க்கு ஸ்கேல் இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதனால் நிறையா பேர் ஒரு கனவோட நம்மளுக்கு நல்லா படித்தா வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சேர்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த பணம் சம்பாதிக்கிற மோட்டிவோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஏமாற்றிட்டுருக்காதீங்க. ஏன்னா இது தயவு செஞ்சு 10 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க. எந்த இதில் அது மாதிரி சொல்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரில. உங்களுக்கே தெரியுமா இல்லையா, இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஃபஸ்ட் டைமாக இதுதான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 2019 விட்டாங்க. அதை போஸ்ட்போன் பண்ணி கேன்சல் பண்ணி இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதை விட்டுட்டு நாங்கள் 10 வருஷம் 5 வருஷங்கிறீங்க. நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணுறீங்களா இந்த எக்ஸாம்னு சொல்லிட்டு நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனாலும் இந்த கோச்சிங் போகிறவங்க கேளுங்க. சும்மாவாச்சும் கேளுங்க. டைம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, மே 5 வரைக்கும் பண்ணிருக்கிறாங்க. சார் நீங்களே இதை அப்ளை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு வசன்னு சொல்லுங்கள். தயவு எத்தனை பேர் இல்லை நான் கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறவங்க பரவாயில்ல எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிறதில்ல, என்னோடய திறமை நிரம்பிக்கிறதுக்கோசரம் நம்ம பண்ணுறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பண்ணுறான்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஏன்னா நம்ம இவ்வளோ பேர் நம்பி தான் கேரண்டியாக ஏன்னா அவங்க லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக பண்ணுறவங்க அந்த பார்ட் டைம் ப்ரொஃபஷனை விட்டுட்டு கோச்சிங் சேர்றாங்க. அதே மாதிரி இவங்க புதுசாக வந்து நம்பிக்கையில் சேர்றாங்க. அதை எல்லாமே நீங்கள் இது மாதிரி 10 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காதிங்க. ஏன்னா உங்களுக்கே தமிழில் எது கேட்பாங்க, ஜிகேயில் எது கேட்பாங்க, பேப்பர் 1ல் இது மாதிரி, பேப்பர் 2ல் இது மாதிரி கொஷின்ஸ் வரும். நம்ம எந்த கொஷினுக்கு எது மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம், எப்படி அப்ரோச் பண்ணு சொல்லிட்டு எவ்வளோ வேர்ட்ஸில் எழுதணும், எத்தனை பேஜஸில் கவர் பண்ணோம். ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா தெரிஞ்ச கொஷினோ தெரியாத கொஷினோ நம்ம எந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்ரோச் பண்ணோம், எப்படி அதை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவும் கொடுக்கறது கிடையாது. கேட்டால் நான் 10 வருஷம் 5 வருஷங்கிறீங்க. உண்மையை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் அச்சீவ்மெண்ட்டை காட்டுறீங்க, ரைட்டு இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் வந்து ஒரு 400 பேர் 500 பேர் படிக்கிறாங்க. அதில் 30 பேர் 40 பேர் செலெக்ஷன் ஆகி போகிறாங்க. இது வந்து ஒரு இயல்பான விஷயந்தான். அதாவது ஒரு படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது படிச்சிட்ருக்கிறவங்க என்னென்னா இப்போ நம்ம ஒரு 10 பேர் படித்தாங்கன்னா அதில் 2 பேர் 3 பேர் வேலைக்கு போகிறது ஒரு யதார்த்தமான ஒரு ப்ராபபிலிட்டி பார்த்துருப்போம். மேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு காயின் டாஸ் பண்ணாங்கன்னா அதில் ஒன்று ஹெட்டு விழுவும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் விழுவும். 2 தான் பாசிபிள். அதே விஷயந்தான் இங்கேயும் எக்ஸாமில் படித்தாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் படித்தாங்கன்னா 3 பேர் 4 பேர் போஸ்டிங் போகிறது சாதாரண விஷயந்தான். எப்பயுமே ஒரு செயலை வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் போகிறாங்களோ போகலையோ ஒரு விடாமுயற்சியோட கண்டிப்பாக அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்களா கண்டிப்பாக அவங்க அந்த அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறது எந்த ஒரு இதில் கொஷினுக்கான ஆன்சர் இதுக்கே கிடையாது. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால முடிக்க முடியும். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஓன் அச்சீவ்மெண்ட்டாக சொல்லிட்டு இது விளம்பரப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றாதீங்க. பணம் சம்பாதிக்க நிறையா வழி இருக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் அவங்கள விளையாடாதீங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிவிடுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் டைம் இருக்குது. சிவி சும்மா பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்டிங் போகணும்னு அவசியம் கிடையாது. சிவி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஷீட்டில் உங்கள் பேர் வந்துட்டுனே அதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நீங்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு 10 வருஷம் 5 வருஷம் அவங்களால முடியாத டார்கெட், அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அவங்கள குழப்பி, அதாவது அவங்களால படிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவங்கள திங்க் பண்ண வச்சிடாதீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மெட்டீரியல் கொடுக்குறது அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் சரியாக இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்கே அந்த இதை பார்க்கும்போது ஐயோ நான் தான் 4000 பேஜ் 5000 பேஜ் மெட்டீரியல் அவ்வளோ பேஜ் டக்குன்னு கொடுத்துறது, இல்லை காப்பி பேஸ்ட் தான் பண்ணி போட்டுறது. அதை அவங்களால வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு நெகட்டிவ் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. அந்த எத்தனை பேர் கோச்சிங் சென்டருக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 பேஜ் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் வந்து 40 பேஜ் வந்துருச்சு. இந்த 40 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதே எத்தனை பேர் படித்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாக தெரியாது. அவங்களுக்குமே தெரியாது. ஏதாச்சும் டவுட் கேட்டேன், ஏதாச்சும் ஒன்று உல்ட்டா பண்ணி உளறிட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க.
கண்டிப்பாக அவங்களும் படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை, கம்மியாக தான் இருக்கும். அதனால் இப்போ நிறைய பேர் ஃபீஸ் கட்டிட்டீங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டு பூராவுமே சம்பாதிக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தப்பாக சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இப்போ பேப்பர் 1லேயும் பார்த்திங்கன்னா இது வரும்னு சொல்கிறதுக்கு முடியல, பேப்பர் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வரும்னு சொல்ல முடியல. ஏதோ ஒன்று நம்ம பாட்டுக்கு சொல்லிவிட்டு அவங்க மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு, நம்ம இது படிங்க இது படிங்க, உங்களால் இது படிக்க முடியல, நான் சொல்கிறது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி போயிடுறது. இதே மாதிரி தான் இப்போ யூஜிடிஆர்பி நடந்துச்சு. அதில் எந்த கோச்சிங் சென்டருக்காரங்களுமே இது வரைக்கும் நாங்கள் இப்போ நான் நடத்தினேன் இன்னும் இவ்வளோ வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முடியல. டென்டேட்டிவ்க்கு விட முடியல, ஒரு கட் ஆஃப் சொல்ல முடியல, ஒரு ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா இது இதில் இந்த புக்கில் வந்துச்சுன்னு சொல்ல முடியல. எல்லாமே ஆன்சருக்கு விட்டாட்டி சொன்னாங்க, நாங்கள் இவ்வளோ சொன்னோம் அப்படின்ட்டு, எங்கள் புக்கில் இவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போயுமே பாருங்கள், இப்போ நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ பேர் கேரண்டியாக சொல்ல முடியாது. ரிசல்ட்டு விட்டாட்டி, செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டாட்டி அவங்ககிட்ட இருக்க டேட்டா வச்சு சர்ச் பண்ணிவிட்டு அவங்களே சொல்லிக்குவாங்க, இது வந்து எங்கள் சென்டர்லேருந்து இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்கன்னு. அது எல்லாமே ஸ்கேம் தான், நம்மளை ஏமாற்றுறதுக்கான வழி தான். எதாக இருந்தாலுமே எக்ஸாம் முன்னாடியே சொல்லிடணும். அதை விட்டுட்டு அவங்ககிட்ட பிச்சை எடுத்துலாம் அவங்களுக்கு தெரியாம டேட்டா ஆட்டை போட்டு இது மாதிரி விளம்பரப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. அது ஒரு கேவலமான விஷயம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன அதாவது மெனி மைண்டாக இருக்கலாம், அது நிறையா பேர் வாழ்க்கை பிரச்சனை, உங்களை நம்பி நம்பி ஏமாந்துடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதனைகள்னு சொல்லிட்டு நிறையா பேர் விளம்பரப்படுத்துகிறீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா உண்மையை சொல்லுங்கள், ஏன்னா 500 பேர் 600 பேராக படிக்கிறாங்க. 30 பேர் 40 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமான வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறது சகஜமான விஷயம் தான். அதை வந்து உங்கள் சாதனையை சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து உண்மையை சொல்லி அவங்களுக்கு இது மாதிரி படிங்க, டைம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் படிங்க, இப்படி படிக்கணும்னாச்சும் அவங்க கொஞ்சபட்சம் வழிகாட்டுங்க. அதை விட்டுட்டு வழக்கம் போல் இந்த எக்ஸாம்னால் அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்போயுமே வருஷக்கணக்காக இப்போ பேட்ச் நடத்திட்டு தான் இருக்காங்க, அதையும் விட்டுருங்க. இப்போ நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க, இப்போ சப்போஸ் இப்போ எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா இருக்கிற தலைவலி அவங்களுக்கு அதுதான். ஏன்னா எப்படியும் 3 மாதம் நம்ம டைம் கடத்திட்டா போதும், நம்மளுக்கு ஃபுல்லாக 40,000 குறைஞ்சபட்சம் 40,000 வாங்கினாங்க, 45,000 35,000 சொல்லிட்டு ஃபீஸ் வசூல் பண்ணுறாங்க. அதனால் இப்போ நீங்கள் அதாவது அவங்கள குறை சொல்லி தப்பு இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் யோசிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தெரிலனாலும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சர்க்கிளாக போட்டு டிஸ்கஸ் பண்ணி நிறையா வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து நீங்களே ஷேர் பண்ணி நீங்களே படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கேளுங்க, அது நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குங்க, நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ உங்களையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் நாலேஜ் இது மாதிரி ஒருத்தர் சொல்கிறான் வீடியோ போட்டுட்ருக்கான், அவனை வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை தப்புன்னு சொல்கிறதுக்கோசரமாச்சும் நீங்களும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முழுக்க இது வர்றது அவேர்னஸ் வீடியோ தான், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நீங்களே படிங்க, கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக பாஸ் ஆகும் தான். தேங்க்யூ.